இப்ப இந்தியாவுக்கு மட்டும் ஏன் ட்ரம்ப் இவ்வளவு நெருக்கடியை கொடுக்கறாரு? காரணம் என்னன்னா, நீங்க ஆசிய பிராந்தியத்துல சைனாக்கு எதிராக இந்தியாவை கொண்டாந்து நிப்பாட்டணும். இதுதான் அவங்க குவாட் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்புல இந்தியாவை சேர்த்திருந்தாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இது மாதிரியே நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பா இருந்தது. அந்த கூட்டமைப்பு என்னன்னா, சைனாவை கட்டுப்படுத்தணும்னா இங்க இந்தியா நமக்கு தேவை அப்படிங்கறதான். 2 விஷயம். சைனாவை மட்டும் இல்ல, உலக மக்கள் தொகையில இன்னைக்கு இந்தியா முதன்மை இடத்துல இருக்கு. 1. அதே மாதிரியா இங்க இருக்கக்கூடிய சந்தைங்கிறது மிகப்பெரிய சந்தை இந்தியா. இந்தியாவை புறக்கணிச்சுட்டு மிகப்பெரிய அளவுல அவங்க உற்பத்தி பொருள்களை விற்கவோ நுகர்வதற்கு ஆள் இருக்காது. அப்படியான மிகப்பெரிய சந்தை. இது 2யுமே அவங்க விட முடியாது. இன்னொன்னு, அந்த நாடுல எல்லாம் இல்லாத அளவுக்கு இந்தியால மிகப்பெரிய வளம்ங்கிறது இளைஞர் வளம். இளைஞர்களோட சக்திங்கிறது இங்க மிகப்பெரிய அளவுல இருக்கு. உலக அளவில் ஒப்பிட்டா கூட இந்தியா தான் இளைஞர் சக்தியில, அதாவது இளைஞர்கள், அதாவது உழைக்கும் இளைஞர்கள், திறன் வாய்ந்த இளைஞர்கள்னு இருக்கிற கூடிய மிகப்பெரிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா இருக்கு. அப்ப இதை புறக்கணிச்சுட்டு எல்லாம் இருக்க முடியாது. அப்பனா ஒரு புறம் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே இவ்வளவு காலமா எப்படி மோடி அரசு ராணுவ ரீதியான இளைய பங்காளியா இருந்ததோ, ராணுவ கூட்டமைப்புல இளைய பங்காளியா இருந்ததோ, அதே மாதிரியே இனிமே வர்ற காலத்திலயும் இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய விருப்பம் அமெரிக்காவுக்கு இருக்கு. ஆனா மோடியை பொறுத்தளவுல அமெரிக்கா வேணாங்கன்னு சொல்லிட்டு வர்றவரெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன இப்ப இடையில பிரச்சனை வந்தது அப்படின்னா, டேரிஃப் 50% போட்டது அப்படின்னா இந்தியாவோட பொருளாதார நலன்கிறது கடுமையா பாதிக்கும், தொழில் வளர்ச்சி கடுமையா பாதிக்கும். அப்ப இந்த தொழில் வளர்ச்சி தடையில்லாம இருக்கணும்னா ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு ஏரியாவை அவங்க தேடணும் இந்தியா. அப்படி தேடின ஒரு இடம் தான் என்னன்னா, யூரோப்பிய யூனியன் நாடுகள் மட்டும் இல்ல, நீங்க சைனாவோடையும் ரஷ்யாவோடையும் கையோர்க்க வேண்டிய நிர்பந்தம்.